விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கிற அரசு திமுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மேச்சேரியில் விவசாய சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற அவர் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நாவடக்கம் தேவை என்று ஆவேசமாக குறிப்பிட்டார். அப்பா மகனை புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறான். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு, திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலின் பேசுறாரு. இதுதான் வேடிக்கை. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு, பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது. ஆகவே உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, நாவடக்கம் தேவை. நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன், உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன். உங்களை போல் உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, உங்களுடைய தந்தை ஸ்டாலின், உதயநிதிக்கு தாத்தா, இரண்டு பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். நாவடக்கம் தேவை. கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் என்றைக்கும் தான் விஷக்காளான் தான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் உதயநிதி, 94 வயது வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த கலைஞரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு என்றெல்லாம் அரசு திட்டங்களுக்கு பெயர்களை சூட்டியது யார் என்று அவர் வினவியுள்ளார். தன்னை புகழ யாருமே இல்லையே என்ற விரக்தியும், பாராட்டுவதற்கு அதிமுகவில் ஆளேதும் இல்லையே என்ற ஏமாற்றமுமே எடப்பாடி பழனிசாமியின் வார்த்தைகளில் வெளிப்படுவதாகவும் உதயநிதி தெரிவித்துள்ளார். தன்னை விஷக்காளான் என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்துள்ள அவர், ஊர்ந்து போய் பதவியை பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் என்றைக்கும் நாங்கள் விஷக்காளான்கள்தான் என்று கூறியுள்ளார். ஆரியத்தின் அடிவருடிகளுக்கு ஆத்திரம் வருவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என்றும், எடப்பாடி பழனிசாமியின் வெற்று வார்த்தைகளும் வீண் சவடால்களும் மக்கள் நலனுக்கான பயணத்தை ஒருபோதும் தடுத்திடாது என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.